அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் கடந்த ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் நடப்பு கல்வி ஆண்டுக்கான வருடாந்திர நாள்காட்டியை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதில் இந்த கல்வி ஆண்டுக்கான பள்ளி வேலை நாட்கள் 210 அறிவிக்கப்பட்டும் உள்ளது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வானது செப்டம்பர் 18 முதல் 26ஆம் தேதி வரை நடத்த பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டும் உள்ளது. இது முதல் பருவ தேர்வாகும். பள்ளி தொடங்கி முதல் பருவத்தில் நடத்தப்பட்ட பாடங்கள் அடிப்படையில் இந்த தேர்வும் நடத்தப்படும். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை 9 நாட்கள் காலாண்டு விடுமுறை விடப்படும். இதில் ஆயுத பூஜை, விஜயதசமி ஆகிய நாட்களும் இடம்பெறுகின்றன. மாணவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டும் உள்ளது. இது 2ஆம் பருவ தேர்வாகும். மாணவர்களுக்கு இறுதி தேர்வுக்கு முன்பு முக்கிய தேர்வாக இது பார்க்கப்படுகிறது. மேலும் ஆண்டு இறுதியில் வருவதால் இதற்கான விடுமுறை நாட்களும் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த வகையில்தான் டிசம்பர் 24 முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை மொத்தம் 12 நாட்கள் அரையாண்டு விடுமுறை நாட்களாக விடுவிக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. கடந்த ஆண்டு பள்ளி வேலை நாட்கள் 2020 இருந்தது. பணிச்சுமை கருதி வேலை நாட்களை குறைக்க வேண்டும் என பல்வேறு ஆசிரியர் சங்கங்களும் சார்பில் கல்வித்துறைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்று பள்ளி வேலை நாட்கள் தற்போது 210 குறைக்கப்பட்டது என குறிப்பிடப்பட்டது.